நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கடவுளின் வார்த்தையை தியானிக்க எடுத்த தியான பகுதி வாசித்த நற்செய்தி பகுதி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இரக்கமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றார் என்பது. அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய அருளாலும் ஆசையாலும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதிலும் ஆண்டுடைய பாதம் அமர்ந்து கடவுளை ஆராதிக்க இறைவன் கொடுத்த நல்ல புதிய நாளுக்காக நாம் கடவுளுக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். வேதநாயகம் சாஸ்திரிகள் அவர்கள் தஞ்சாவூரில் காணப்பட்ட சரபோஜினி என்று சொல்கின்ற மண்ணுடைய அந்த அவையிலே ஒரு அரச புலவராக காணப்பட்டார். அநேக பாடல்களை இயற்றினார். அரசனை, நாட்டை, செழிப்பை எல்லாவற்றையும் சிறப்பாக புகழ்ந்து பாடி அரசவைக்கு புகழ் சேர்த்தவர். ஒருமுறை அவர் தன்னுடைய அரசவையிலே அரசனை புகழ்ந்து அதிகமான நல்ல பாடலை பாடினபடினாலே அவருக்கு அரசர் அதிகமான பரிசுகளை கொடுத்தாராம். அவருடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார். ஒரு நாள் அவருக்கு தேவையான ஒரு 50 ரூபாய் அவர் பரிசாக பெற்று மகிழ்ச்சியோடு இல்லத்துக்கு வருகின்றார். இல்லத்திலே பலமான தேவைகள், அன்றென்று வேண்டிய உணவு உடைக்கான தேவைகள், அரிசி வாங்க வேண்டும், எல்லாவற்றுக்காக அந்த பணத்தை கொண்டு வருகின்ற பொழுது வழியிலே பார்க்கிறார், ஒரு வேடன் ஒரு பெரிய பெட்டியிலே ஏராளமான குருவிகளை அவன் வைத்திருக்கின்றான். குருவிகளை வைத்துக்கொண்டு வழியிலே அவன் விலைக்கு விற்கின்ற வகையிலே அவன் கூவி அழைக்கின்றான். ஒரு ரூபாய்க்கு 2 குருவிகள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை கொண்டு வருகிறதை வேதநாயகம் சாஸ்திரிகள் பார்க்கிறார்கள். இவருக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு இரக்க சிந்தை வருகின்றது. இந்த குருவிகளெல்லாம் பறந்து ஆண்டவரை துதித்து போகின்ற அந்த குருவிகளை அடைத்து வைத்திருக்கிறானே, இதை அநேகர் வாங்கி சின்ன பிள்ளைகள் கொண்டு விடுவார்கள், கூட்டிலே அடைத்து சித்திரைப்படுத்துவார்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த 50 ரூபாயை கொடுத்து அந்த 100 குருவிகளை வாங்கி இந்த வேடருக்கு உண்பதாகவே எல்லாவற்றையும் அவன் பறக்க விட்டு விட்டானாம். இதை கண்ட மக்கள் ஆச்சரியப்பட்டார். காரணம் என்ன? அவருக்குள் இருந்த அந்த இரக்க சிந்தை, அவருக்குள் இருந்த கடவுளுடைய அந்த சிந்தையாகிய இரக்க சிந்தை அவரிடத்தில் இருந்தபடினாலே தன்னுடைய குடும்பத்தை குறித்து கூட கவலைப்படாதபடிக்கு கடவுளின் இரக்கம் இந்த பறவைகள் மீது கூட காண்பிக்கப்பட்டதாக அவருடைய வரலாறு குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. வாசித்த திருமுறை பகுதியிலே இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். கடவுள் இரக்கம் உள்ளவராகவே இருக்கின்றார். கடவுளுடைய இரக்கத்தினாலே உலகத்தை படைத்தார். கடவுளுடைய இரக்கத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். கடவுளுடைய இரக்கத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும், தேவைகளை, நன்மைகளை கடவுள் வழங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளுடைய ஜனங்கள் பல வேளையில் தவறு செய்த பொழுதும், இறைவனை விட்டு தூரம் போன பொழுதும், வணங்கா கழுத்தற்ற ஜனங்களாக இருந்த பொழுதும், மாறி மாறி ஆண்டவருக்கு வேதனையை கொடுத்த பொழுதும் கடவுளுடைய இரக்கம் அதிகமாக இருந்தபடினாலே ஜனங்களை அழிக்காதபடிக்கு இறைவன் பாதுகாத்தார். சிறையிருப்பு போன்ற கஷ்டங்கள் வந்த பொழுதும் கடவுளின் இரக்கம் செயலாற்றினபடினாலே ஆண்டவர் அநேக ராஜாக்களை கொண்டு அவர்களுக்கு விடுதலை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளுடைய இரக்கம் இடத்தில் இருந்தபடினாலே அவர்கள் ஆன்மீக வாழ்வில் வளர்வதற்கான தீர்க்கதரிசிகளை, ஆசாரிகளை கொடுத்து விசுவாசத்திலே அவர்கள் வளர்க்கப்படவும், ஆண்டோடைய பற்றுவதிலே ஜீவிப்பதற்காக இறை மக்களை கடவுள் கொடுத்து விசுவாசத்திலே வளர்த்தது, பாதுகாத்தது, பராமரித்தது, அழிவுக்கு தப்பப்பட்டது எல்லாமே கடவுளின் இரக்கம், கடவுளின் ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களிடத்திலே காணப்பட்டதை திருமறையிலே புரிந்து கொள்கிறோம். இந்த இரக்கத்தின் உச்சக்கட்டம்தான் தவறிப்போன மனிதனை மீட்பதற்காக தன் குமாரனை கடவுள் அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அனுப்பினது கடவுள் நம்மீது கொண்ட இரக்கம், அன்பு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அனைத்து பணிகளும் நம்மீது கொண்ட இரக்கம். இந்த இரக்கத்தின் முடிவுதான் கடவுள் சிலுவையிலே தன்னையை கொடுத்து அவருடைய பாடுமரண உயிர்த்தெழுதல் வழியாக நம்மை கடவுள் பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். வாசித்த எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்கின்ற பொழுதும்
கடவுளே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து நம்மிடத்திலே பாராட்டின மிகுந்த அன்பினாலும் மீறுதலினாலே மரித்திருக்கையிலே கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கம் நம்மிலே இருந்தபடியினாலே இரக்கம் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அந்த இரக்கம் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்த நம்மை 2:1 மீறுதலினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை, பாவத்திலே தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போன உங்களை, பாவத்தினாலே தேவ சாயலை இழந்த உங்களை, பாவத்தினாலே தூரம் போன உங்களை கடவுள் கிருபையினாலே விசுவாசத்தினாலே கடவுள் பாவங்களை மன்னித்து கடவுளுடைய பிள்ளைகளை அவர் ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. கடவுளின் இரக்கம் நம்முடைய பாவங்களை கடவுள் மன்னித்தார். கடவுளுடைய இரக்கம் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவருடைய அந்த விடுதலையை, இந்த ரட்சிப்பை கடவுள் கொடுத்தது கடவுளுடைய இரக்கம் என்று திருமறை சொல்கிறது. அது மட்டுமல்ல, கடவுளுடைய இரக்கம் நம்முடைய பிள்ளைகளாக மாற்றினது. கடவுளை அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தை கொடுத்து எந்த நேரத்திலும் கடவுளோடு பேசவும், எந்த நேரத்திலும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், கடவுளத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்ற ஒரு பிள்ளைகளாக மாற்றினது கடவுளுடைய இரக்கம் என்று பவுலடியார் சொல்கிறார். கடவுளுடைய இரக்கம் மனிதனுக்கு சுகத்தை கொண்டு வருகின்றது. லூக்கா 17:13 10 குஷ்டரோகிகள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். குஷ்டரோக வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு உரை விட்டு தூரமாக இருந்தவர்கள் இயேசுநாதர் வருகிறதை பார்த்த பொழுது, இவர் தாவீதின் குமாரன், இவர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவர், இவர் அநேக மக்களுக்கு விடுதலை கொடுத்தவர், அநேக மக்களை உயிரோடு கூட எழுப்பினவர், நம்முடைய வியாதியை குணமாக்க இந்த இறைவனால் முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினாலே 10 குஷ்டரோகிகளுக்கும் அவர் விடுதலை வழங்கினார், சுகம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளின் இரக்கம் பாவங்களை மன்னித்து இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவது மட்டுமல்ல, வாழ்க்கை பிரச்சனையிலே அவர் நமக்கு வியாதிகளிலே துன்பங்களிலே விடுவிப்பதற்கு இறைவனுடைய இரக்கம் போதுமானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். கடவுளின் இரக்கம் மனிதனை நீதிமானாக மாற்றுகின்றது. லூக்கா 18:13 இருவர் ஜெபிக்க செல்கின்றார்கள். ஆனால் ஆயக்காரனோ பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபித்தான். பரிசேயன் தன்னுடைய குணங்கள், தன்னுடைய செயல்பாடுகளை கடவுளுடைய சமூகத்தில் வந்து விளக்கி சொன்னான். நான் தசமாகம் கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், நான் என்று சொல்லிக்கொண்டே போகிறான். ஆனால் இந்த ஆயக்காரனோ கடவுளுடைய சந்நிதியிலே வருவதற்கு நான் தகுதி அற்றவன் கடவுளே, பாவியாகி என்மை இரக்கமாயிரும் என்று சொன்ன பொழுது அவனே அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாக மகிழ்ச்சியோடு சென்றான். நீதிமானாக வந்தவன் பாவியாக செல்கின்றான், பாவியாக வந்தவன் நீதிமானவனாக மாற்றப்பட்டு மகிழ்வோடு சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளின் இரக்கம் நம்மை எல்லா அழிவினின்றும் நம்மை பாதுகாக்கின்றது. புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருப்பது கடவுளுடைய இரக்கம் கிருபை என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலே எவ்வளவோ அழிவுகள், விபத்துக்கள், விமானத்திலே சென்றால் விபத்து, நடந்து சென்றால் விபத்து, பல விதங்களிலே விபத்துக்கள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எல்லா தீமைகளுக்கும், பிசாசின் கட்டுகளுக்கும், அழிவுகளுக்கும் இருந்து நம்மை கடவுள் பாதுகாக்கிறார். கடந்த 2-3 நாட்கள் முன்பாக வாகனத்திலே போன ஒருவர் ஒரு பஸ்ஸாலே தட்டப்பட்டார், கீழே விழுகிறார். ஆனால் எழுந்திருந்து மறுபடியும் ரோட்டை கடப்பதற்கு முன்பதாக வேறு பஸ் வந்து அவர் மேலே ஏற்றி அதே இடத்திலே மறிக்கின்ற சூழ்நிலை. விதமாக ஒவ்வொரு நாளும் ஏராளமான மரணங்களை, அழிவுகளை பார்க்கிறோம். அப்படியானால் கடவுளுடைய இரக்கம் திருச்சபை நம்முடைய மக்கள் மீது ஒரு நாளும் காலையிலே தேடி வருகிற மக்கள் மீது அபிரிதமா இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பயங்கரமான அழிவுகளுக்கும் இறைவன் விலைக்கு பாதுகாக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். இவ்விதமாக இறைவனுடைய இரக்கத்தை பெற்ற மக்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கடவுளுடைய இரக்கத்தையும் ஆசையும் பெற்ற நாம் இந்த உலகத்திலே
பிறர் மீது இரக்கம் கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லப்படும். ஏசாயா 58:7 இறைமக்கள் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்கிற பொழுது இரக்க சிந்தை கொண்ட மக்களாக வாழுங்கள். 58:7 பசித்தவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பதும் தங்குவதற்கு இடமில்லாதவனுக்கு வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும் ஆடை இல்லாதவனை கண்டால் ஆடை கொடுப்பதும் உன் இனத்தானுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பதுமே என்று சொல்லப்படுகிறது. இரக்க சிந்தை நிறைந்த மக்களாக வாழ வேண்டும். தேவையோடு வருகிற மக்களுக்கு நம்மால் முடிந்ததை கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இறை மக்களுக்கு உண்டு. பசியாய் வருகிற மக்களுக்கு இந்த பசியை போக்குவது இரக்கம், ஆடை இல்லாத மக்களுக்கு ஆடை கொடுப்பது, இன்னும் தன்னுடைய இல்லத்திலே வருகிற மனிதனுக்கு தன்னை ஒழிக்காதபடிக்கு தேவையோடு கூட வந்தால் நாம் நம்மை மறைத்துக் கொள்வது, இல்லை என்று சொல்வது இறை மக்களுக்கு அது ஏற்புடையது அல்ல என்று கடவுள் சொல்கிறார். உண்மையான கிறிஸ்தவம், உண்மையான விசுவாசம், உண்மையான உபவாசம் அதுதான். தேவைப்படுற மக்களுடைய தேவைகளை சந்திப்பது இறைவனுடைய மக்களுடைய குணம் என்பதை சுட்டி காட்டப்படும். இரக்கம் தெய்வீக குணம், அதை கடவுளின் குணமாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் எப்படி நியாயம் தீர்க்கிறார்? மத்தேயு 25:35-36 நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், சிறையிலே இருந்தேன், பார்க்க வந்தீர்கள், மருத்துவமனையிலே வேதனையோடு துன்பத்தோடு கூட இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள், கஷ்டத்திலே இருந்த பொழுது என் கஷ்டங்களை துன்பங்களை மாற்றினீர்கள் என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு? இந்த சிறியரிலே கஷ்டப்பட்டு தேவையோடு பாரங்களோடு வேதனையோடு கூட இருக்கிற மக்களுக்கு செய்கின்ற உதவி இறைவனுக்கு ஆற்றுகின்ற பெரிய உதவி என்பதை புரிந்து கொள்கிறோம். லூக்கா 3:11 கூட யோவான் சானகன் மனம் திரும்பினோம் என்று மக்கள் கேட்ட பொழுது சொல்லுகிற வார்த்தை அதுதான். உணவு இல்லாதவனுக்கு, பசித்தவனுக்கு உணவு கொடு, 2 அங்கியை உடையவன் இல்லாதவனுக்கு கொடு, ஆடை உள்ளவனும் அப்படியே கொடுக்க கடவுது. அதுதான் நீ மனமாற்றத்தின் அடையாளமாக யோவான் சானகன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் கருணை கண்ணன் அவன் இரக்கம் பெறுகிறான் என்று நீதிமொழியிலே வாசிக்க முடிகிறது. அன்புக்குரிய கண்ணுடைய பிள்ளைகளை, இரக்க சிந்தை உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இந்த இரக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. இரக்கம் செய்யாத மக்கள் பலவேளை இரக்கம் பெறுவதற்கு தடையாயிருப்பதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமை சொல்வது அதுதான். ஐஸ்வர்யவான் எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்திருந்தார், கடவுள் அவனுக்கு இறங்கினார். செல்வம், பொருளாதாரம் எல்லாமே இருந்தது. இல்லத்திலே கஷ்டத்தோடு தேவையோடு உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறான், மருத்துவத்துக்காக போராடி கொண்டிருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் அவன் மீது எந்த இரக்கமுமே காட்டவில்லை, அவனை கண்டுகொள்ளவில்லை, உதவி செய்யவில்லை, இரக்கம் பாராட்டவில்லை. இருவரும் மறிக்கின்றார்கள். இப்பொழுது ஆபிரகாம் ஐஸ்வர்யவானுக்கு இரக்கம் காட்ட முடியாத சூழ்நிலையை பார்க்கிறோம். நாம் எதை செய்கிறோமோ அதையே அறுப்போம். உலகத்திலே அவனுக்கு இரக்கம் செய்ய முடியவில்லை. இறை அரசிலே ஆபிரகாமுடைய இரக்கத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாதவனாக காணப்பட்டான் என்று சொல்லி திருமலை வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே இன்றைக்கு இரக்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வாகனத்திலே பஸ்ஸிலே போகின்ற பொழுது கூட பலவீனமான மக்கள் வருகின்ற பொழுது இடம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கர்ப்பிணிகள், பிள்ளைகளை 2 கையில பிள்ளைகளை வைத்தா கூட சீட்டு கொடுப்பதற்கான மனது பலவேளை இல்லாமல் போகிறது. சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆடு மாடுகளை கொல்வதை போல இன்றைக்கு கொலை, சின்ன பொருட்களுக்காக பலவிதமான தீமைகள் உலகத்திலே அதிகமாக பெருகி இரக்கம் பெற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், கடவுளத்திலே இரக்கத்தையும் கடவுளத்திலே ஆசைகளையும் பெற்ற நாம், ஆண்டவர் சொல்கிறார், இரக்கம் உள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி இயேசுநாதனுடைய மலைப்பொழிவிலே சொன்ன அநேக கருத்துக்களிலே ஒன்று, நான் உங்களுக்கு இறங்கினது போல நீ பிறருக்கு இரக்கமுள்ள பிள்ளைகளாக வாழுங்கள் என்ற சிந்தனையை இந்த காலை வேளை கடவுள் நம்மிடத்தில் தருகிறார். நம்முடைய கிறிஸ்தவ பண்பு, இறை மக்களாக வாழ்கிற நாம் எந்த அளவுக்கு நாம் பிறருக்கு நாம் இரக்கம் செய்கிறோம், நம்மை நாடி வருகிற மக்களுக்கும் தேடி வருகிற மக்களுக்கும் எந்த அளவுக்கு உண்மையாகவே மனதுருகி நாம் உதவி செய்கிற மக்களாக வாழ்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அந்த சிந்தனையை இந்த புதிய நாளிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். தேவை உள்ள மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள், குடும்பத்திலே பல நிலையிலே கஷ்டப்பட்ட மக்கள், தெரிந்த மக்கள், தெரியாத மக்களுக்கு கூட நம்மை நாடி வருகின்ற பொழுதும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்று நாம் இரக்கம் பாராட்டுகின்ற பொழுது அதன் மூலமாக
கடவுளின் நாமம் மகிமைப்படும். இன்னும் அதிகமாக இறைவனுமே ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்த சிந்தனையோடு இந்த புதிய நாட்களுக்கு செல்வோம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் திருச்சி அனைத்து மக்களையும் வந்திருக்கிற அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இந்த உள்ளங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இரக்க சிந்தை உள்ள பிள்ளைகளாக வாழ செய்வாராக. ஆமென்.